கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, ஆக சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில் அந்த பச்சை விளக்குகளால் அடையாளமிடப்பட்ட பகுதியை கடக்கின்ற போது ஆண்கள் மட்டும் லேசாக ஓட வேண்டும். பெரிய தடதடன்னு ஓட வேண்டியதில்லை, லேசாக கொஞ்சம் வேகமான ஸ்டெப்பு வச்சு அந்த இடத்தை கடக்க வேண்டும். அது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஏனென்றால் அது அந்த காலத்தில் அது ஒரு பள்ளத்தாக்கு. அதை கடந்து செல்கின்ற போது லேசாக ஓடினார்கள். ஆனால் பெண்கள் ஓட வேண்டியதில்லை. முழுவதுமே சழி 7 சுற்றும் நடந்து செல்வது தான். ஓடுதல் என்ற பொருள் ஹசரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த வரலாறை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். தன்னுடைய குழந்தைக்காக, பசி தாகத்துக்காக அவர்கள் தண்ணீரை தேடி சஃபாவிலே ஏறினார்கள். அங்கிருந்து சுற்றுமுற்றும் பார்த்தார்கள், தண்ணீருக்கான அடையாளம் இல்லை. பிறகு இறங்கி மருவாவை நோக்கி ஓடினார்கள். பிறகு திரும்பி வந்தார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக பெண் இனத்துக்கு அவர்கள் ஓடி முடித்து விட்டார்கள். இனிமேல் மறுபடியும் பெண்கள் ஓட வேண்டியதில்லை. ஆண்கள் மாத்திரம் இந்த பகுதியில் கடக்கின்ற போது மட்டும் லேசாக ஓடினால் போதும். பிறகு அந்த பச்சை விளக்கு முடிந்தவது நடந்தான் செல்ல வேண்டும். இப்போது மருவாவுக்கு போய் நாம் அந்த மலையிலே முழுவதுமாக ஏற வேண்டும் என்பதில்லை. கொஞ்சம் தூரம் மேலே ஏறினால் போதும். மருவாவிலே போய் அங்கே சஃபாவிலே செய்ததை போன்ற அந்த துக்ர்கள் துவாக்கள் எல்லாம் செய்துவிட்டு மருவாவிலிருந்து புறப்பட்டு சஃபாவுக்கு வர வேண்டும். இந்த 2வது சுற்றிலிருந்து 7வது சுற்று வரை நாம் விரும்பிய துவாக்களை செய்து கொள்ளலாம், திக்ர்களை செய்து கொள்ளலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம், ஸலவாத்து ஓதலாம், குர்ஆன் ஓதலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். இன்னதுதான் ஓத வேண்டும், முதல் சுற்றிலே இதை ஓத வேண்டும், 2வது சுற்றிலே இதை ஓத வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. நம்முடைய சஹாபாக்களோ முன்னோர்களோ அப்படி செய்யவில்லை. விருப்பமான துவாக்களை, குர்ஆன் ஹதீஸுடைய துவாக்களை ஓதலாம். எப்படி தவாஃபில் நாம் சொன்னோமோ அதே போல தான். ஆனாலும் சில கிதாபுகளில் முதல் சுற்று 2வது சுற்றில் ஓதும் துவாக்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் அது நல்ல துவாக்கள் தான், நல்ல கருத்துள்ள துவாக்கள் தான். பெரியார்கள், மகான்கள், அவுலியாக்கள் ஓதிய அந்த துவாக்கள் அது ஓதுவது தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அதுதான் ஓத வேண்டும் என்பது இல்லை. நமக்கு எது தெரியுமோ தமிழிலே ஓதிக்கொள்ளலாம். நம்முடைய தாய் பாஷையிலே, தமிழ்லையோ உருதுலையோ, எது நம்முடைய தாய்மொழியோ அந்த தாய்மொழியிலே ஓதிக்கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக அந்த மாதிரியாக நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இதில் குறிப்பாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லா சுற்றுகளிலும் துவா செய்வது, திக்ர் செய்வது, இதில் ஒரு சிந்தனையோடு நாம் செல்ல வேண்டும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். ஏனென்றால் தூரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சஃபாவிலிருந்து, சஃபாவுடைய மலை அடிவாரத்திலிருந்து மருவாவுடைய அடிவாரம் வரை 375 மீட்டர். இப்போ நீங்கள் 7 தடவை போயிட்டு வந்தால் 2500 மீட்டரை தாண்டு, அதாவது 2.5 கிலோமீட்டரை விட அதிகமான தூரம் அது. அந்த 2.5 கிலோமீட்டரை விட அதிகமான தூரம் போய் வரும்போது தான் அதில் உள்ள சிரமம் நமக்கு தெரியும். சில பேர் முடியாதவங்களை வீல் சேரில் தள்ளிக்கிட்டு போவாங்க. அதுக்கு தனி ட்ராக் இருக்குது, தனி பாதை இருக்குது. இங்கேருந்து புறப்பட்டு போகும்போது ஒரு ட்ராக், வரும்போது வேறு ஒரு ட்ராக்கில், வேறு ஒரு பாதையில் நம்ம வருவோம். 2 தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பாதையில் தான் செல்ல வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு வேறு பகுதியில் போகக்கூடாது. ஆக அப்படி அந்த காலத்தில் இப்போ இந்த மாதிரி ஏசிலாம் பண்ணியிருக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா சஃபா மருவா கடையில் நல்ல ஏசி போட்டு நல்ல பளபளப்பான தரை, கஷ்டம்னு கிடையாது. முடியாதவங்க, வயதானவர்கள் சிரமம்தான். ஆனாலும் இதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை என்றால் ஒரு 3 சுற்று போனோம், அதோடு கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். பிறகு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து, 1/4 மணி நேரம் கழித்து, அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் செய்யலாம். எவ்வளவு வேண்டுமானாலும் ஓய்வெடுத்து செய்யலாம். கதவு ஓரத்தில் ஏறத்தாழ ஒரு 13 வாசல்கள் இடையில இருக்குது. அந்த வாசல்களை ஓரமாக உட்காந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கையில் கால் வலின்னா கொஞ்சம் உட்காந்துக்கிறலாம். மூட்டு வலி, கால் வலி, கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி வச்சுருக்காங்க இடையில. தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சிக்கிடலாம். ஓய்வெடுத்து மறுபடியும் என்ன செய்யலாம், திரும்பி 4வது சுற்ற ஆரம்பிக்கலாம். அப்புறம் 2 சுற்றோ அல்லது ஒரு சுற்றோ சுற்றின பிறகு மறுபடியும் நமக்கு கால் வலிக்கலாம், மறுபடியும் உட்காந்துக்கலாம். ஆக எவ்வளவு நேரம் வேண்டாலும் செய்யலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எதுவும் குற்றமும் ஆகாது. அடுத்து இந்த சழி செய்கிறதுக்கு ஒதுவும் அவசியமில்லை. ஒழு செய்து தான் ஆகணும் அப்படின்னு இல்லை. ஒது இருந்தால் முஸ்தஹப், விரும்பத்தக்கது. சஹாபாக்கள் ஒழு செய்து தான் செய்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடையில சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவைக்காக போனால் மறுபடியும் ஒழு செய்து செய்தார்கள். ஒது செய்து பொதுவாக இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் தூய்மையான முறையில் செய்வது வரவேற்கத்தக்கது. சில விஷயங்களுக்கு கட்டாயம், ஆனால் சையிலே தூய்மையாக இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. பெண்களுக்கும் அதே தான். சிறு தொடக்கோ அல்லது மாதவிடாய் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் சை செய்வதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் இப்போது அந்த சையுடைய இடம் பள்ளிவாசலாக இருப்பதால், அது மஸ்ஜிதுக்குள்ளே அது அமைஞ்சிருச்சு, தொழுகைக்கான கூட்டம் அதையும் தாண்டி இருக்கிறது என்று சொன்னால்
அது மஸ்ஜிதாகத்தான் கருதப்பட வேண்டும் என்பதால் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், சுத்தமில்லாத நிலையில் பெண்கள் அங்கே வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சை செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லை. அதாவது சுத்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது தடுக்கப்படவில்லை. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது இந்த பச்சை விளக்குகளுக்கு இடையில போகும்போது மட்டும் சில துவாக்கள், குறிப்பான சில துவாக்களை சிலர் அதாவது ஹதீஸ்களில் உள்ள துவாக்கள் இருக்கிறது. உலமாக்கள் சில துவாக்களை நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக அந்த சை ஆரம்பிக்கும் போது இந்த இந்த ஆயத்து ஓதிக்கிறது, இன்ன சஃபா வல் மருவத மின் ஷாயிரில்லா ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவிழ்த்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐயத் தவ்வஃப் பிஹிமா என்ற அந்த திருக்குரானுடைய சூரத்துல் பக்ராவுடைய 158வது வசனத்தை ஓதி ஆரம்பிக்கிறது. அதே போல் அந்த பச்சை விளக்குகளுக்கு இடையில் நம்ம கடந்து போகும்போது அதுக்கான சில துவாக்கள் இருக்கிறது, சில 2-3 துவாக்கள் இருக்கிறது. எது வேண்டுமானாலும் ஓதலாம். ரப்பி ஃபிர் வர்ஹம் வஹிதினி சபீல் அல் அக்வம் என்று ஒரு துவா இருக்கிறது. அதே போல் இந்த ருக்குனுல் யமானியில் ஓதும்படியாக நான் சொன்னேனே அந்த துவாவையும் அல்லாஹுமின் அஃஸலுக்கல் அஃப வல் ஆஃபியா வல் முஆஃபாத் தாயிமா ஃபித் தீனி வத் துன்யா வல் ஆஹிரா வல் ஃபௌஸ பில் ஜன்னா வன் நஜாத்த மினன்னார், இந்த துவாவையும் ஓதிக்கொள்ளலாம். ஆக துவாக்கள், குறிப்பாக இந்த துவாவை தெரியவில்லை என்றால் அதனால் எந்த குற்றமும் இல்லை. இதுதான் ஓத வேண்டும் என்று ஒன்றும் இல்லை. ஆனால் சஹாபாக்கள் ஹதீஸில் உள்ள இந்த துவாக்கள் இப்போது சொல்லப்பட்டன. இந்த துவாக்கள் ஓதுவராக இருந்தால் ஓதிக்கொள்ளலாம். இல்லை தெரியவில்லை என்றால் தமிழிலேயே நாம் ஏதாவது ஒரு துவாவை செய்து கொண்டு செல்லலாம். குர்ஆன் ஓதிக்கொண்டு செல்லலாம், ஸலவாத் ஓதிக்கொண்டு செல்லலாம். ஆக அதாவது வீணாக இருக்கக்கூடாது, நேரம் வீணாகக்கூடாது என்பதுதான் இங்கே முக்கியம். நாம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம், மிகப்பெரிய ஒரு அமலை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த சை இருக்கிறதே, உம்ரா செய்யக்கூடியவர்கள் சை செய்வார்கள். அதே போல் ஹஜ்ஜிலும் சை இருக்கிறது. ஆனால் உம்ராவிலே செய்யக்கூடிய சை இருக்கே, இஹ்ராமுடைய ஆடையோடு நாம் செய்வோம். ஹஜ்ஜில் சிலர் இஹ்ராமுடைய ஆடையோடு செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் அதற்கு முந்தைய சில கடமைகளை நிறைவேற்றாமல் செய்ய வந்திருப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்னவென்றால், தஹ்லீல் ஆயி, அதாவது ஹஜ்ஜில் அரஃபாத்திலே முஸ்தலிஃபாவிலே தங்கி அதற்கு பிறகு மினாவிலே ஷைத்தானுக்கு கல்லடித்து குர்பானி கொடுத்து மொட்டை போட்டு அதற்கு பிறகு செய்ய வருவார்கள். அப்படி செய்ய வருகின்ற போது சாதாரண ஆடைகளிலே வருவார்கள். அப்படி சாதாரண ஆடைகளில் ஹஜ்ஜுடைய செய்வார்கள். ஆகவே பெரும்பாலும் உம்ராவுடைய மட்டும்தான் நம் இஹ்ராமுடைய ஆடைகளை செய்யக்கூடிய சையாக இருக்கிறது. பொதுவாக எல்லா நேரத்திலும் செய்ய முடியாது. எங்கே செய்ய வேண்டுமோ அங்கு தான் செய்ய வேண்டும். நஃபிலான தவாப் செய்துவிட்டு செய்ய முடியாது. எப்படி தவாஃப் இருக்கிறதே, நீங்கள் அங்கே மக்காவிலே தங்கி இருக்கக்கூடிய காலத்திலே எத்தனை தவாஃப் வேண்டுமானாலும் செய்யலாம். அதிகமான தவாஃபுகள் செய்யலாம். மக்காவிலே உதாரணமாக ஒரு 25 நாள் 30 நாள் இருந்தீங்கன்னா தினசரி நீங்கள் நஃபில் தவாஃப் எல்லா நேரத்திலும் போய் செய்யலாம். காலையில், நைட்டில், இரவில், பகலில் 24 மணி நேரம் எப்போது வேண்டாலும் தவாஃப் செய்ய முடியும், நஃபில் தவாஃப். ஆனால் அப்படி இல்லை. நஃபில் என்று ஒரு கிடையாது. நஃபில் தவாஃப் தான் இருக்கிறதே தவிர நஃபில் கிடையாது. அந்த தவாஃபுடைய அமல்களை நீங்கள் அதிகமாக செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். என்னென்றால் 50 தவாஃப் ஒருவர் செய்தால் அவர் அன்று பிறந்த பாலகனைப் போல ஆகிவிடுகிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்பது உம்ராவிலே ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய சை தான், தனியாக ஒரு சை என்பது இல்லை. எனவே இந்த சை செய்வதிலே நாம் பேணுதலை கடைபிடிக்க வேண்டும். 7 தடவை போய் கடைசியாக மர்வாவுக்கு விட்டால் சை என்ற அமல் முடிந்து விட்டது. இடையில ஒருவேளை நாம் பேசினாலோ அல்லது வேறு செயல்கள் செய்தாலோ சையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. சிறுநீர் கழிப்பதற்காகவோ அல்லது செய்து கொண்டிருக்கும்போது தொழுகையுடைய காமத்தாகி விட்டாலோ நாம் அப்படியே சையை விட்டுவிட்டு எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துலேருந்து நாம் தொடர்ந்து செய்யலாம். ஆனால் இடையில விட்டு செய்வதாக இருந்தால், அந்த சுற்றுக்கள் தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் விட்டு செய்வதாக இருந்தால் குறைந்தது முதல்ல ஒரு 3 சுற்றுக்களையாவது முடித்துவிட்டு பிறகு நாம் செய்வது நல்லதாக இருக்கிறது. அதாவது அதிகமான சுற்றுக்களை முடித்துவிட்டால் சை என்ற அந்த கடமை நமக்கு பெரும்பாலும் நிறைவேறிவிடும். மீதி உள்ள 3 சுற்றுக்கள் 4 சுற்றுக்களை ஒருவர் சையிலே முடித்து விட்டார் என்றால் அந்த வாஜிப் என்பது நீங்கிவிடும். அடுத்த 3 சுற்றுக்களை ஒருவேளை அவரால் செய்ய முடியாமல் போய்விட்டாலோ அல்லது வேறு ஏதாவது மிகப்பெரிய ஒரு குறுக்கீடு விட்டாலோ ஒவ்வொரு சுற்றுக்கும் குற்றப்பரிகாரம் செய்தால் போதும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனாலும் செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் எல்லோருமே 1 நாள் ஆனாலும் 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 7 சுற்றுக்களையும் செய்துவிட வேண்டும் என்ற நியத்து தான் நமக்கு இருக்க வேண்டும். அதை குறைத்து விடக்கூடாது.
ஏனென்றால் ஹனஃபி மதுஹபில் மட்டும்தான் இது வாஜிப் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா மதுஹபுகளிலும் இது ஃபர்லு கட்டாய கடமை, சை என்பது கட்டாய கடமை என்பதாக அந்த இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதில் மாறுபட்ட சில கருத்துக்களும் இருக்கிறது. எனவே நம்மை பொறுத்தவரை சை என்பதை நிரப்பமாக பூர்த்தியாக நிறைவேற்ற வேண்டும். அது அல்லாமல் இப்போ 7வது சுற்று முடிந்து நாம் மர்வாவிலே வந்து முடிப்போம். மர்வாவிலே முடித்த பிறகு சை என்பது நீங்கிவிட்டது. இனி அடுத்து இருக்கக்கூடிய ஒரு வாஜிப் என்னவென்றால் ஹலக் அல்லது கசர், மொட்டை போடுதல் அல்லது முடியை குறைத்தல் என்பது. பெண்களை பொறுத்தவரை அவர்கள் வீடுகளுக்கு வந்து தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து தன்னுடைய ஒட்டுமொத்த கூந்தலையும் ஒன்றாக திரட்டி அதில் கடைசி நுனியிலே 1 இன்ச் அளவுக்கு, அதாவது ஒரு விரலுடைய ஒரு கணு அளவுக்கு வெட்டி கொண்டால் போதுமானது. தானே வெட்டி கொள்ளலாம், அல்லது ஏற்கனவே யார் வெட்டி கொண்டார்களோ அந்த பெண்களை வைத்து, தஹ்லீலான ஹலாலான பெண்களை வைத்து வெட்டலாம், அல்லது மகரமான ஆண்கள் அவர்கள் மொட்டை போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அவர்களை வைத்து வெட்டி கொள்ளலாம். மகரம் அல்லாத ஆண்களிடத்தில் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது, அது ஹராமாகும். அடுத்த ஆண்கள் முடியை தொடுவது ஹராமாகும். எனவே இது நாம் தெருவிலோ ரோட்டிலோ மற்ற இடங்களிலோ பள்ளிவாசலிலோ செய்யக்கூடாது. அறைக்கு வந்து தான் பெண்கள் தஹ்லீலாக வேண்டும், அதாவது கசர் செய்ய வேண்டும், முடியை குறைக்க வேண்டும். குறைப்பதன் மூலமாக அவர்கள் முழு உம்ராவுடைய அனைத்து கடமைகளும் அவர்களுக்கு நிறைவேறிவிட்டது. அதே போல் ஆண்களை பொறுத்தவரை மஸ்ஜிதுக்கு உள்ளே எதுவும் செய்யாமல் வெளியில் ஏராளமான பார்பர் ஷாப் இருக்கிறது, முடிவெட்டக்கூடிய கடைகள் நிறைய இருக்கிறது, மொட்டை போடக்கூடிய கடைகள். அங்கு போய்விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த தொகையை சிலர் 10 ரியால், 8 ரியால், 15 ரியால் என்று ஒவ்வொருத்தரும் ஒரு ரேட் வச்சுருப்பாங்க. அவர்களிடம் கொடுத்தால் அவர்கள் அழகான முறையில் மொட்டை போட்டு விடுவார்கள். இல்லை சுயமாக மொட்டை போடும் என்றாலும் நாமே சுயமாக போட்டுக்கொள்ளலாம். ஆனால் நமக்கு மொட்டை போடக்கூடியவர் ஏற்கனவே தஹ்லீலானவராக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக கடையில் சென்று போட்டு விடுவது ரொம்ப சிறப்பு. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் நாம் லாபம் தருகிறோம், நாமும் சுத்தமான முறையில் மொட்டை போட்டுக்கொள்கிறோம். ஹலக் ஆகிவிட்டது, மொட்டை போட்டு விட்டோம்னால் வீட்டில் போய் குளித்து விட்டு ஆண்களோ பெண்களோ மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வந்து புனித பள்ளிவாசலில் ஒரு 2 ரக்காத்து சுக்ரியா நஃபில், காணிக்கை தொழுகை என்ற பெயரில் 2 ரக்காத்து சுக்ரியா நஃபில் தொழுது கொள்வது ரொம்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மருவா மலையிலே ஒரு ஓரமாக நின்று 2 ரக்காத்து தொழுதுடுறாங்க. அந்த இஹ்ராம் உடையோட இன்னும் ஹலக் ஆகலை, இன்னும் மொட்டை போடலை. ஆனால் அங்கேயே என்ன செய்கிறாங்க, சழி முடித்தவொடனே 2 ரக்காத்து தொழுதுக்கிறாங்க. அது சரியில்லை. அந்த முறை மக்ருஹான வெறுக்கத்தக்க ஒரு முறையாகும். எனவே அதை நீங்கி வீட்டுக்கு வந்து குளித்து சுத்தமாகி மீண்டும் மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது ஒரு 2 ரக்காத் தொழுதுக்கிட்டால் போதும். இது கட்டாயம் கிடையாது. இந்த 2 ரக்காத் என்பது நன்றி செலுத்துவது தான். இது உம்ராவோடு சேராது. உம்ரா என்பது மொட்டை போட்டதோடு உம்ரா முடிந்து விட்டது. உம்ராவோட இந்த 2 ரக்காத்து சேராது. ஆக அல்ஹம்துலில்லாஹ், உம்ரா என்று சொல்லக்கூடிய இந்த கடமையை அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைவேற்றி கொடுத்தான். அதுவும் நம்ம ஹஜ்ஜுக்காக தமத்துல் ஹஜ்ஜு செய்வதால் உம்ரா என்பதுதான் முதலிலே வருகிறது. உம்ராவை முடித்து விட்டால் பிறகு ஹஜ்ஜுடைய நாள் வருகின்ற வரை நாம் நற்காரியங்களை செய்து கொண்டு அங்கே இருக்க வேண்டும். மக்காவிலே எப்படி என்றால் சதக்காக்கள் செய்ய வேண்டும். அங்கே உள்ள ஏழைகளுக்கு கொஞ்சம் தான தர்மம் செய்கிறது, கூட இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உணவு ஏற்பாடு செய்தால் அவர்களுக்கும் சேர்த்து உணவு ஏற்பாடு செய்வது, வயோதிகர்கள் முடியாதவர்களுக்கு கொஞ்சம் ஹிதுமத் பணிவிடை செய்வது, இப்படி நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். மேலும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நஃபில் தவாஃப்களை தொழ வேண்டும். ஒவ்வொரு தொழுகையும் இமாம் ஜவாத்தோடு காபத்துல்லாவிலே போய் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒவ்வொரு தொழுகையும் நம் ஊரில் தொழுகின்ற 1,00,000 தொழுகைக்கு சமமான நன்மை, 1,00,000 மடங்கு சிறப்பு அந்த காபத்துல்லாவுடைய தொழுவதற்கு இருக்கிறது. அல்லாமல் அல்லாஹ் அருளக்கூடிய 120 ரஹமத்துகளிலே தொழுகையாளிகளுக்கு 40 ரஹமத் கிடைக்கிறது, தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹமத். எனவே அங்கு நாம் சென்று பள்ளியிலே சென்று 5 கால தொழுகைகளை தொழ வேண்டும். சிரமம் பார்க்கக்கூடாது. வயோதிகத்தின் காரணமாக கொஞ்சம் தள்ளி நின்று தொழுகலாம். உள்ள மஸ்ஜிதுக்கு உள்ளே போக முடியலைன்னா கொஞ்சம் வெளியில் நின்று தொழுகலாம். ஆனால் இமாம் ஜமாத் அவ்வல் தக்பீருடைய தொழுகையை தவற விடக்கூடாது. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகைகளையும் நாம் தொழுது வர வேண்டும். அதிகமாக மக்காவுடைய இருக்கும் வரை அதிகமாக குர்ஆன் திலாவத் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓத வேண்டும். இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதிகமான நேரம் காபத்துல்லாவிலே கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். காபத்துல்லாவை பார்த்து கொண்டே இருப்பது, அதாவது நல்ல அமல்களிலே ஈடுபட வேண்டும். மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். கூட வந்திருக்கக்கூடியவர்களோடு இணக்கமாக பரஸ்பரம் சகோதரத்துவத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். மன வேறுபாடுகள், கசப்புகள், கோபதாபங்கள் ஏற்படக்கூடாது. ஏனென்றால் கோபம் என்பது அறவே கூடாது. காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய காலத்தில், மக்காவில் இருக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு பணிவோடும் அடக்கத்தோடும் அல்லாஹுடைய அச்சத்தோடும் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹின் மீது ஆதரவு வைத்து இருக்க வேண்டும். ஆகவே மேலான ஹாஜிமார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய உம்ராவை கபூல் செய்ய வேண்டும்.
அதற்கு பிறகு ஹஜ்ஜுடைய நாள் ஜுல்ஹஜ் பிறகு 8 வருகின்ற போது ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் செய்து இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜை நிறைவேற்றுவோம். அந்த முறை இன்ஷா அல்லாஹ் பிறகு சொல்லப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.